இன்று நாம் உறங்கினால், இன்று நாம் கண்டுகொள்ளாமல் இருந்தால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த 10 ஆண்டு காலம் நீங்கள் கடுமையாக உழைக்கவில்லை என்றால், மற்றவர்களை காட்டிலும் கடுமையாக உழைக்கவில்லை என்றால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரை குறித்தும் சொல்கிறேன், ஒற்றுமையை விரும்பக்கூடிய ஒவ்வொருவரை குறித்தும் சொல்கிறேன், கல்வியின் மூலமாக உங்களுடைய அதிகாரத்தை பெறுவதற்கும், கல்வியின் மூலமாக உங்களுடைய சமுதாயத்தின் நிலையை மாற்றுவதற்கும் நீங்கள் அடுத்த 10 ஆண்டுகள் கடுமையாக உழைக்கவில்லை என்றால், எண்ணி 20 ஆண்டுகளில் இந்த நாட்டில் அடிமைகளாக வாழ்வதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை. நீங்கள் மரணித்திருப்பீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் நடுத்தெருவில் சுற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலை நீங்கள் உருவாக்கி இருப்பீர்கள். நம்மை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவன் தான் மரணிக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகளை மற்றவர்களுடைய கைகளில் கையேந்தக்கூடிய நிலையில் விட்டுவிட்டு சுற்றிவிடக் கூடாது என்று சொன்னார்களே. நீங்கள் எத்தனை ஆயிரம் கோடி அவர்கள் கைகளில் கொடுத்தாலும், எத்தனை லட்சக்கணக்கான ரூபாய்களை கொடுத்தாலும், எவ்வளவு பெரிய வியாபாரத்தை அவர்கள் கைகளில் விட்டுக் கொண்டு சென்றாலும், அவர்களிடம் கல்வி இல்லை என்றால், அவர்களிடம் அதிகாரம் இல்லை என்றால், அல்லாஹ்வினுடைய அருள் அவர்களிடம் இல்லாத ஒரு நிலையை நீங்கள் ஏற்படுத்திவிட்டு நீங்கள் சென்று விடுவீர்கள் என்றால்